ஸ்டாலின் ஆட்டம் க்ளோஸ். 2026 தேர்தலில் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவிடம் விலை போய்விடுவார்கள். கொளுத்தி போட்ட கனிமொழி, கொந்தளிக்கும் அறிவாலயம். வணக்கம் நண்பர்களே. வட இந்தியாவில் பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி மாநில கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்தித்து கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது. அதன் காரணமாக தமிழ்நாட்டிலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதால் தங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று அக்கட்சியினர் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் ஸ்டாலினோ கூடுதல் தொகுதியும் கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் கிடையாது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் நிதி தருவோம் என்று சொல்லி அவர்களை சமாதானம் செய்ய முயற்சித்து வருகிறார். இதற்கு முக்கிய காரணம் சமீப காலமாக காங்கிரஸ் கட்சி நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கிறது. குறைவான மாநிலங்களில் மட்டுமே அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அதனால் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிடும் தொகுதியில் மட்டுமின்றி மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க தேவையான தேர்தல் செலவையும் தாங்களே ஏற்றுக்கொள்வதாக வைட்டமின் பியை காங்கிரஸ் கட்சி கொடுத்து சரிகட்ட ஸ்டாலின் முயற்சித்து வருகிறார். அதனால்தான் ஆரம்பத்தில் எகிரி பேசிய டெல்லி காங்கிரஸ் மேலிடம் தற்போது ஆஃப் ஆகிவிட்டதாம். என்றாலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் விடுவதாக இல்லை. காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை என்றால் திமுகவுக்கு வெற்றியே கிடைக்காது. அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மட்டுமின்றி காங்கிரசுக்கு 40 தொகுதிகள், 2 ராஜ்யசபா எம்பி சீட் தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இதன் காரணமாக தொடர்ந்து திமுகவுக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் இடையே உரசல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே ஒருமுறை ராகுல் காந்தியை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேசிய கனிமொழி தற்போது மீண்டும் அவரை சந்தித்துள்ளாராம். அதையடுத்து சட்டமன்ற தேர்தல் குறித்து கனிமொழி எம்பி கொளுத்தி போட்டுள்ள ஒரு விவகாரம் திமுகவில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கடந்த 2021 தேர்தலை போன்று திமுகவினால் கண்டிப்பாக அறுதி பெரும்பான்மை தொகுதிகளை பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருப்பதோடு நடிகர் விஜயும் திமுகவின் சிறுபான்மை ஓட்டுகளை பெருக்கப் போகிறார். அதனால் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாத பட்சத்தில் திமுக கூடுதல் தொகுதியில் வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளை சேர்த்துதான் நம்மால் ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதுதான் அனைத்து சர்வே முடிவுகளும் தெரிவித்துள்ள ரிப்போர்ட்டாக உள்ளதாம். என்றாலும் திமுகவை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் போன்று இந்த முறையும் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வழங்கி எப்படியாவது மக்களை ஏமாற்றி மீண்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று படுதீவிரம் காட்டி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமியும் அதிரடியான வாக்குறுதிகளை வழங்கி வருகிறார். ஏற்கனவே முதற்கட்ட வாக்குறுதியை அவர் கொடுக்கும் போதே திமுக பலத்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று மீண்டும் 2வது வாக்குறுதி பட்டியலை வெளியிட்டு ஒட்டுமொத்த திமுகவையும் காலி பண்ணிவிட்டார் எடப்பாடி. அதனால் என்னதான் ஆளும் கட்சியாக இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அத்தனை எளிதில் திமுகவினால் வெற்றி பெற முடியாது என்பது தெரிந்துவிட்டது. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புதான் இந்த முறை அதிகரித்துள்ளது. இந்த நேரத்தில் தான் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் தொடர்ந்து தொகுதி விவகாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி என யாரிடத்திலும் தொகுதி பங்கீடு குறித்து பேச விரும்பாத ஸ்டாலின் கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பினார். அவர் சென்று ராகுல் காந்தியிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அப்போது அவர் மசியவில்லை. அதனால் நேற்று முன்தினம் மீண்டும் ராகுலை சந்தித்துள்ளார் கனிமொழி. அப்போது அவரிடத்தில் தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி நடந்ததே இல்லை. 1980, 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு உடன்பட்டு கருணாநிதி தொகுதி பங்கீடு நடத்தினார். அதோடு 1980 திமுகவும் காங்கிரசும் ஆளுக்கு பாதி இடங்களை பகிர்ந்து கொண்டும் என்றாலும் 2 முறையும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. மேலும் இந்த முறை தமிழ்நாட்டில் தேர்தல் வெற்றி என்பதை யாராலும் கணிக்க முடியாத நிலைமையில் உள்ளது. திமுகவுக்கு இணையாக தேசிய ஜனநாயக கூட்டணியும் வலுவாகிவிட்டார்கள். தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு எங்கள் ஓட்டுகளுக்கு தான் குறிவைக்கிறார்கள். இதனால் பெரும்பாலான பகுதிகளில் எங்களது வாக்கு வங்கி இந்த முறை சரிந்துவிடும். அப்படி விஜய் எங்களது ஓட்டுகளை பிரித்தால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி எளிதாக வெற்றி பெறும் சூழல் உருவாகிவிடும். அதோடு ஒருவேளை தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டாலும் கூட பாஜக எப்படியேனும் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று தீவிரம் காட்டுவார்கள். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளின் எம்எல்ஏக்களை அவர்கள் இழுப்பார்கள். அதனால் நீங்கள் எங்களுக்கு விட்டுக் கொடுத்தால் மட்டுமே பாஜகவை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாமல் செய்ய முடியும். இல்லை என்றால் தொங்கு சட்டசபை ஏற்படும்.
நாங்கள் குறைவான தொகுதிகளில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக கூட்டணி உள்ள கட்சி எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்து ஆட்சி அமைத்து விடுவார்கள். அதனால் பாஜக ஆட்சி அமைப்பதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் ராகுல் காந்தியிடத்தில் பேசியிருக்கிறார் கனிமொழி. குறிப்பாக திமுக அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே அறுதி பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்ற முடியும். காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டால் நிறைய தொகுதிகளில் தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால்தான் இந்த முறை நாங்கள் 200 தொகுதியில் போட்டியிட திட்டமிடுகிறோம். அதனால் நீங்கள் ஒத்துழைத்தால் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியை ஆட்சிக்கு வருவதை நம்மால் தடுக்க முடியும். குறிப்பாக உங்கள் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் பாஜகவிடத்தில் விலை போய்விடுவார்கள் என்று பாஜகவுக்கு எதிராக பேசி ராகுல் காந்தியை சம்மதிக்க வைக்க முயற்சி செய்திருக்கிறார் கனிமொழி. அதை கேட்ட ராகுல் காந்தியோ உடனடியாக அவருக்கு எந்த பதிலும் கொடுக்காமல் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடத்தில் இதுகுறித்து பேசிவிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று கனிமொழியிடம் கூறியுள்ளாராம். ஆனால் இதையடுத்து தமிழக காங்கிரஸ் தலைவர்களிடத்தில் ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்திய போது இப்படி பாஜக ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்பதை சொல்லியே நமக்கு தர வேண்டிய தொகுதிகளை குறைக்க பார்க்கிறார்கள். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி 40 தொகுதிகளில் போட்டியிட்டு 40லும் நாம் வெற்றி பெற்றுவிட்டால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு குறைந்துவிடும். நம்மிடத்தில் அவர்கள் ஆதரவு கேட்கும் போது கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அதனால் அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே இப்படி பாஜக வெற்றி பெற்றுவிடும் என்று சொல்லி நம்மை திசை திருப்புகிறார்கள் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியினர் ராகுல் காந்தியிடத்தில் கூறியுள்ளார்களாம். அதோடு திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வளரவே கூடாது, கடைசி வரை அவர்களின் நிழலிலேயே நாம் நிற்க வேண்டும் என்றுதான் திட்டமிடுகிறார்கள். நமக்கு கூடுதல் தொகுதி தரக்கூடாது, அதிகமான தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மு.க. ஸ்டாலின் இப்படி ஒரு திட்டம் போடுகிறார். அதனால் கனிமொழி சொல்வதை நம்ப வேண்டாம். பாஜகவை காண்பித்து நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்று தமிழ்நாட்டு காங்கிரஸ் புலிகள் திமுகவின் திட்டத்திற்கு அடிபணியாதீர்கள் என்று ராகுலை கேட்டுக்கொண்டு வருகிறார்களாம். அதன் காரணமாக 2வது முறை ராகுல் காந்தியிடத்தில் கனிமொழி நடத்திய பேச்சுவார்த்தையும் வெற்றி பெறவில்லையாம். அதே சமயம் கனிமொழி சொன்னது போன்று ஒருவேளை சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தேசிய செயலாளர் கூட்டணியில் இழிவதற்கும் வாய்ப்புள்ளது. வட இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிகள் பலரும் பாஜக விலை போய் வரும் நிலையில் தமிழ்நாட்டிலும் அது ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக இந்த முறை அறுதி பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற முடியாது என்பதை மு.க. ஸ்டாலின் நன்றாக புரிந்து கொண்டார். அதன் காரணமாகவே கனிமொழி மூலம் காய் நகர்த்தி வருகிறார். என்றாலும் அதற்கு ராகுல் காந்தி இடம் கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலையை சமாதானம் செய்ய போகும் டெல்லி மேலிடம். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனக்கு கட்சியில் கூடுதல் முக்கியம் தரப்படவில்லை என்பதால் அதிருப்திகள் இருந்து வருகிறார். இந்த நேரத்தில் தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து அவர் விலகியிருப்பது அதிமுக பாஜக கட்சிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இதுபோன்ற நேரங்களில் அண்ணாமலை போன்றவர்கள் முக்கிய பணியாற்ற வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் அவரை போன்ற தலைவர்கள் தங்களுக்கு கொடுத்த பணியை ஏற்காமல் பின்வாங்கினால் அது கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் உற்சாகத்தை குறைத்துவிடும். அதோடு அவர்களுக்கென்று இருக்கும் ஆதரவாளர்கள் தங்களது ஓட்டுகளை வேறு கட்சிகளுக்கு போடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் என்று கருத்து கூற தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பணியில் இருந்து வெளியேறியிருக்கும் விஷயத்தில் அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அவரை அந்த பணியில் அமர்த்த வேண்டும் என்று அதிமுக மற்றும் பாஜக பணியில் தேசிய பாஜகவுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்களாம். அதனால் அடுத்த முறை பிரதமர் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் தமிழகம் வரும்போது அது குறித்து அண்ணாமலையிடத்தில் பேசி சமரசம் செய்வார்கள் என்று பாஜக வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்.